Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து நெட்பீன்ஸில் வந்து நம்ம எப்படி இந்த கலண்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்பீன்ஸ் பேலட்டில் வந்து பாருங்கள், இந்த பேலட்டில் இந்த jCalendarன்னு ஒரு காம்போனண்ட் வந்து இதில் இருக்காது, ரைட்? அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம கூகுளில் போய்ட்டு jCalendar ஜார்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த வெப்சைட், இதுதான் அந்த வெப்சைட், ரைட்? இதை வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைட்டுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேலண்டர், jCalendar, ஜாவாவில் jCalendar, ரைட்? இதில் உள்ள பார்த்தீங்கன்னா கேலண்டர் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு 5 லுக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரே ஜார் ஃபைலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள அவ்வளோ jCalendar அவ்வளோ காம்போனண்ட்டு, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பாருங்கள் jCalendar ஜார் ஜிப்னு சொல்லி, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அத்தனையும், ரைட்? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போய் டவுன்லோட் இது கேட்கும், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் நான் டவுன்லோட் பண்ணலை, நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதை உங்களோட இதுக்கு நெட்பீன்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா டூல்ஸில் போய்ட்டு அதில் பாருங்கள் பேலட்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் போய்ட்டு டூல்ஸில் பேலட் இல்லை ஸ்விங் கம்போனன்ட்ஸ், ரைட்? இப்போ நீங்கள் ஸ்விங் கம்போனண்ட்டில் தான் இதை போட போகிறீங்க, ரைட்? இப்போ இந்த பேலட்டில் எப்படி போடுறதுன்றது தான் காட்டுறேன். இந்த பேலட்டில் இந்த பேலட் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் பேலட்டில் ஸ்விங் காம்போனன்ட் இருக்குது. நீங்கள் பேலட்டில் தான் ஆட் பண்ண போகிறீங்க அந்த காம்போனன்ட், ரைட்? இந்த பேலட்டில் எங்கே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க? இல்லை பாருங்க நிறையா இருக்குது. ஸ்விங் கண்டெய்னர் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது, இது கண்டெய்னர், கீழே கண்டெய்னர் கண்ட்ரோல்ஸ். நான் கண்ட்ரோல்ஸை தான் கொண்டு போய் ஆட் பண்ண போகிறேன்னா அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறீங்க அந்த ஃபோல்டரை, ரைட்? கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விங், ரைட்? இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஃப்ரம் ஜார் ஃபைல் என்னத்தை ஆட் பண்ண போகிறீங்க? நான் ஜார் ஃபைலில் தான் ஆட் பண்ண போகிறேன், டவுன்லோட் பண்ண ஜார் ஃபைலை. அந்த ஜார் ஃபைல் எங்கே இருக்குன்றதை நீங்கள் கொடுக்கணுங்கண்ணே. என் ஜார் ஃபைலுங்கண்ணே இ டிரைவில் இருக்குது. இதில் வந்து நான் இந்த அந்த ஜார் ஃபைல் தான் jCalendar, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஃபோல்டராக வந்துடுங்க, ரைட்? இப்போ டபுள் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். ரைட், சாரி, இது பின்னில் இல்லை, லிப் ஃபோல்டர் தான் அவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் இருக்குது. இது அவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ரைட்? அவ்வளோ எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ரைட்? jCalendar ஜார் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, ரைட்? நமக்கு ஃபுல்லும் நமக்கு உபயோகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கேட்கும் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டால் பண்ணவான்னு சொல்லி, எனக்கு எல்லாம் தான் வேணும். ஒரு jCalendar மட்டும் அவ்வளோ எனக்கு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவை ஜாவாவில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்விங்கில் செய்கிறதுக்கு அவ்வளோ தேவை. ஸோ ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். ஆனால் இந்த jCalendar உள்ள அவ்வளோ விஷயம் நல்லவங்க. இது எங்கே நான் திரும்பவும் கேட்கும். நீங்கள் ஸ்விங் கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, எங்கே இன்ஸ்டால் ஆகணும்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து உங்களோட பேலட்டில் அட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா பேலட்டில் அட் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோ வந்து jCalendarன்ற கம்போனண்ட்டில் வந்து அவ்வளோ jCalendarன்ற ஹெட்டிங்க்கு கீழே பாருங்கள் அவ்வளவும் வந்து உங்களுக்கு அட் ஆகிருக்கும் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம், ரைட்? இப்படி தான் உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நிறையா பேர் இதை ரொம்ப யோசிக்காங்க, இது எப்போ இங்கே jCalendarன்னு ஒன்று இல்லையே, இதை எப்படி எடுக்கிறதுன்னு. வெரி சிம்பிள், இவ்வளோ தான் வேலை, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு அட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணி பார்ப்போம். ஜாவாவில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஜாவா அப்ளிகேஷன், இதை அன்செக் பண்ணிடுவோம். செக் பண்ணியிருந்தால் இதை வந்து நான் வந்து ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன், ஏதாவது பேர் ஒன்று கொடுக்குறேன், ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன், ரைட்? ஃபினிஷ் கொடுக்குறேன். க்ரியேட் ஆகிடுச்சுங்க. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சோர்ஸ் பேக்கேஜ், ரைட் கிளிக் நியூ jFrame, இந்த ஃப்ரேமுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன், கேலண்டர்னு சொல்லி, ரைட்? இதை வந்து கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக கொடுக்குறேன், ரைட்? ஃபினிஷ் கொடுக்குறேன், ரைட்? இப்போ இதில் தான் நான் வந்து இப்படி ட்ராக் பண்ணி போட போகிறேன். பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு jCalendarலாம் வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதுதான் அந்த கம்போனன்ட். இப்படி சூஸ் பண்ணி நீங்கள் போட ட்ராக் பண்ணி போட உங்களுக்கு வந்து காணக்கூடியதாக இருக்கும். அதோட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராக் பண்ணி போடுறேன்னா உங்களுக்கு விளங்குறதா இருக்கும், ரைட்? ஆனால் வெவ்வேறு வகையான உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு டேட் கம்போனண்ட்டில் வந்து வெவ்வேறு வகையான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, ரைட்? ஓகே, இதில் வந்து இத்தனை இது உங்களுக்கு ஒரு சிங்கிள் இதில் கிடச்சிருச்சு. இது எல்லாமே முக்கியங்க, ரைட்? ஒவ்வொரு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ ரொம்பவே நிறையா பேர் யூஸ் பண்ண இந்த டேட் சூஸர்ன்றது, இந்த டேட் சூஸர்னு ஒன்று இருக்குது, ரைட்? இப்போ நம்ம பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி, ரைட்? ஓகே, ரைட்? இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குதோ அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டேட் சூஸருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போவோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணுவோம்.
இல்லை ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்கண்ணே. இதுக்கு பார்டர் ஒன்று கொடுக்கணும் அழகுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா பார்டர்ன்ற ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பார்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் லைன் வித் பார்டர் இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கலாம். திக்னஸை கூட்டிக்கலாம். இப்போ 2 குட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஒரு பார்டர் ஒன்று அந்த டேட் சூஸருக்கு சுற்றி உங்களுக்கு பார்டர் ஒன்று வந்துருச்சு. ஏன்னா டூல் டிப் போடணும்னா டூல் டிப் போனுங்கன்னு போட்டுக்கலாம். அதாவது மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுற நேரம் இந்த டேட் கலண்டர்னு சொல்லி ஒரு டூல் டிப் ஒன்று காட்டும். ஏன்னா டேட் ஃபார்மேட்டை மாற்றலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து உங்களுக்கு இந்த டேட் கலண்டரை வச்சு நீங்கள் செஞ்சக்கூடியதாக இருக்கும். நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து மந்த் டேட் இயர்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரைட். நீங்கள் டேட்னா டேட் முன்னுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம், மந்த் முன்னுக்கு வர மாதிரி இதை மாதிரி வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கஸ்டம் ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. டேட் வித் டைம்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி இதை கஸ்டமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. வெரி சிம்பிள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் தயாரிக்கணும். ரைட். டேட் கலண்டர் ஒன்று இப்படி தான் நீங்கள் தயாரிச்சுக்கணும். டேட் அண்ட் மந்த்தெல்லாம் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். இது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி லுக் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரைட். இதில் லுக்கை பாருங்கள். இதுதான் உங்களோட லுக். இந்த காலண்டர் லுக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையானது இதில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது மந்த். உங்களுக்கு தேவையானதை இங்கே செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். வெரி சிம்பிள். ரைட். இந்த மாதிரி தான் அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜாவாவில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து ஜெகலண்டர் முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொண்டாந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார்